ஹாய் வியூவர்ஸ். டிகிரி படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் சரியாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்டான நியூஸ் தான் இது. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் இப்போ ஏபிசி ஐடி கிரியேட் பண்ணி அவங்களுக்கான சர்டிஃபிகேட் டிஜிட்டல் லாக்கர் ஐடி கிரியேட் பண்ணணும். இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தங்களுக்கான சர்டிஃபிகேட்ஸை ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக யூனிவர்சிட்டியிலேருந்து கவர்மெண்ட் நமக்கு கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இந்த ஐடியை கிரியேட் பண்ணணும்னா நீங்கள் டைரெக்டாக குரோம்குள்ளார போயிட்டு ஜஸ்ட் சர்ச் பாக்ஸில் ஏபிசி ஜிஓவி லாகின் ஐடியை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே நமக்கு நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கிற லிங்க்ஸ்லாம் வரும். நம்ம அந்த லிங்க்கில் வந்து இருக்கிற ஃபஸ்ட்டு லிங்க் ஏபிசி ஐடிக்கான லிங்க்கை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அது ஓப்பன் பண்ண உடனே நிறைய டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் எதுவும் க்ரியேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிற இடத்துல டச் பண்ணிங்கன்னா ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே நியூ யூஸரை வந்து சைன்அப் பண்ணிக்கோங்க. நியூ யூஸரை சைன்அப் பண்ணோடனே நமக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மொபைல் நம்பர் உங்கள் ஆதார் நம்பரோட கனெக்ட் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பராக இருக்கணும், பர்மனெண்ட் நம்பராக இருக்கணும். ஏன்னா எப்போ வேணாலும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் பர்மனெண்ட் நம்பராக வச்சுக்கோங்க. திடீர்னு நீங்கள் தூக்கி போடுற நம்பர்லாம் வந்து உள்ளார என்ட்ரி பண்ணாதீங்க. மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணோடனே ஓடிபி ஜென்ரேட் ஆகும். ஓடிபி ஜென்ரேட் ஆன உடனே அந்த ஓடிபியை வந்து என்ட்ரி பண்ணதும் செலக்ட் ஐடி டைப் வந்து கேட்கும். செலக்ட் ஐடி டைப்பில் பேன், டிரைவிங் லைசன்ஸ், ஆதார் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் நீங்கள் ஆதார் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆதார் ஐடி செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு ஆதார் நம்ம என்ட்ரி பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அதனால் உங்களுடைய ஆதார் நம்பரை வந்து கரெக்டாக என்ட்ரி பண்ணிவிடுங்க. ஆதார் நம்பரை என்ட்ரி பண்ண உடனே உங்களுடைய நேம் அண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுடைய நேம் அண்ட் டீட்டெயில்ஸ் வந்து ஆதாரில் எந்த மாதிரி கொடுத்துருக்கீங்களோ அதே போல் வந்து இங்கேயும் டைப் பண்ணிக்கோங்க. அது டைப் பண்ண உடனே உங்களுக்கு தவறாக இருந்தால் அதில் ஏதாவது வந்து உங்களுக்கு சிம்பிள் வந்து காட்டும். ரெட் கலரில் வந்து நீங்கள் இந்த மாதிரி தவறாக செலக்ட் பண்ணியிருக்கீங்க, ஆதாரில் மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். நீங்கள் ஸ்பேஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதே போல் செலக்ட் பண்ணி போட்டுக்கோங்க. அது போட்ட உடனே நீங்கள் டேட் ஆஃப் பர்த் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த், டே, மந்த், இயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நேமை என்ட்ரி பண்ண முடித்த உடனே உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த் முடித்த உடனே அடுத்த ஆப்ஷனில் செலக்ட் ஜெண்டரை வந்து கேட்டிருப்பாங்க. மேல்னா மேல், ஃபீமேல்னா ஃபீமேல் வந்து கொடுத்துக்கோங்க. அது முடித்த உடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூசர் நேம் டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. யூசர் நேம்னால் நீங்கள் ஐடியை ஒவ்வொரு தடவும் வந்து ஓப்பன் பண்ணி உள்ளார போகிறதுக்கான உங்களுக்கான யூசர் நேம் அது. இந்த யூசர் நேம் லெஸ் தென் 3 கேரக்டராக இருக்கக்கூடாது. அதாவது 3 கேரக்டருக்கு மேலே இருக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் கேரக்டர் ஏதாவது வந்து கொடுத்துருக்கலாம். ஐபன், அண்டர்ஸ்கோர், அட் இந்த மாதிரி ஏதாவது வந்து ஸ்பெஷல் கேரக்டர் கொடுத்துக்கலாம். நியூமரிக் நம்பர் ஏதாவது வந்து கொடுத்துக்கலாம். உங்களுக்கு லெட்டரும் இருக்கணும், ஸ்பெஷல் கேரக்டரும் இருக்கணும், நியூமரிக் லெட்டரும் வந்து இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரியான நேம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த செலக்ட் பண்ணுற நேம் வந்து உங்கள் ஞாபகத்தில் இருக்கிற மாதிரியான நேம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அது செலக்ட் பண்ணி முடித்த உடனே பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கோங்க. குறைஞ்சது 6 டிஜிட் நம்பர் வந்து இருக்கணும். அந்த 6 டிஜிட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்கள் டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும், எப்பயும் மறக்காமலே இருக்கும். ஸோ அதனால் இதில் நீங்கள் இந்த டீட்டெயிலில் எந்த மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் அது ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து உங்களுடைய நேமை மாற்ற சொல்லியோ, இல்லாட்டி உங்களுடைய யூசர் நேமை மாற்ற சொல்லியோ, இல்லாட்டி உங்கள் யூசர் நேமில் சில கேரக்டர்ஸை வந்து ஆட் பண்ண சொல்லியோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். கரெக்டாக இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த டீட்டெயில் வந்து ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். அது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வெரிஃபை கொடுங்க. வெரிஃபை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ளார என்ட்ரி ஆகும். வெரிஃபை கொடுத்ததுக்கப்புறம் உள்ளார என்ட்ரி ஆன உடனே முதல்ல உங்களுக்கான டீட்டெயில் முதல்ல எது கேட்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஆதார் வெரிஃபிகேஷன் தான் ஃபஸ்ட்டு கேட்கும். ஸோ அந்த ஆதார் வெரிஃபிகேஷன் நீங்கள் கரெக்டாக வந்து முடிச்சிருங்க. கரெக்டாக முடிக்கிற வரைக்கும் திரும்ப அது கேட்டுக்கிட்டே இருக்கும். உள்ளார வந்து நீங்கள் ஆதாரில் இருக்கிற நேம் மிஸ்மேட்ச் பண்ணியிருந்தாலோ, இல்லை வந்து வேறு ஏதாவது பாஸ்வேர்டு யூசர் நேம் மிஸ்மேட்ச் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து உள்ளார போகவே போகாது. மேபி நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆகும். என்ட்ரி ஆன உடனே உங்களுக்கு அந்த டீட்டெயிலெலாம் பார்த்துட்டு நீங்கள் அலோவ் கொடுத்துக்கோங்க. உள்ளே அலோட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஐடி அப்போ தான் வந்து க்ரியேட் ஆகிறதுக்கு ப்ராசஸ்க்கு வந்து போகும். அந்த ப்ராசஸ் போனதுக்கப்புறமே உங்களுக்கு மறுபடியும் ஃபஸ்ட்டில் இருந்து ஆதார் நம்பரை வந்து கேட்கும். அந்த ஆதார் நம்பரை என்ட்ரி பண்ணிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஆதார் நம்பர் எந்த ஃபோன் நம்பரில் லிங்க் ஆகிருக்கோ அந்த நம்பருக்கு உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்து கிடைக்கும். அந்த ஓடிபியை கரெக்டாக நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலிட் வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும். அந்த வேலிட் வெரிஃபிகேஷன் ஓடிபி நீங்கள் கரெக்டாக என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறமே வந்து நடக்கும். அந்த வேலிட் வெரிஃபிகேஷன் ஆன உடனே டக்குன்னு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடிக்குள்ளார க்ரியேட் ஆகிட்டு உள்ளார போயிடும். உங்களுடைய ஓன் ஐடிக்குள்ளார உங்களுக்கான சர்டிஃபிகேட்டை என்ட்ரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எங்கே படிக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஐடென்டி டைப்பில் வந்து ஸ்டூடெண்ட் வந்து ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துக்கோங்க. ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்த உடனே அந்த ரெஜிஸ்டர் நம்பர் என்ன அப்படிங்கிறத அடுத்த டீட்டெயிலில் வந்து கொடுத்துருங்க. உங்களுக்கான ரெஜிஸ்டர் நம்பர் என்ன அப்படின்றத அடுத்த டீட்டெயில் கொடுத்ததும் நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் எந்த காலேஜில் படிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்.
அந்த சர்ச் பாக்ஸ்குள்ளார போய்ட்டு நீங்கள் எந்த காலேஜில் படிக்கிறீங்களோ அந்த காலேஜ் நேமை டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த காலேஜுக்கான டீட்டெயில்ஸ் வந்துடும். வந்த உடனே நீங்கள் அதை உள்ளார என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் ஜாயின் பண்ண அகாடமிக் இயரை என்ட்ரி பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஒரு ஐடி கார்டு ஓப்பன் ஆகும். அதில் கிரெடிட் ஸ்கோர்லாம் 0ல் தான் இருக்கும். எப்போ நீங்கள் உங்களுக்கான சர்டிஃபிகேட்லாம் அதில் அப்லோட் ஆகுதோ அப்போல தான் உங்களுக்கான கிரெடிட் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும். இப்போதைக்கு உங்களுக்கான ஐடி கிரியேட் பண்ணியாச்சு. இந்த ஐடி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐடி. எல்லோரும் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்க டிகிரி படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கான ஏபிசி டிஜிட்டல் லாக்கரை ஓப்பன் பண்ணிக்க சொல்லுங்கள். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டிஜிட்டல் லாக்கர் ஐடி அப்படிங்கிறத ஆல்ரெடி சொல்லிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.